நீங்க எத்தனை மாடியில படிச்சீங்க? நாங்க மேல் மாடியில படிச்சோம். முதல்ல கீழ் மாடியில தான் படிச்சோம். அப்புறம் பாஸ் ஆகி மேல் மாடிக்கு போயிட்டோம். நீங்க 9ஆம் மாடியில படிச்ச சர்டிபிகேட்? நாங்க முதல்ல 9ஆம் மாடியில படிச்சோம். கிடையாது. இங்க பாரு, நாங்க 9ஆம் மாடியில தான் படிச்சோம். படிச்சு பாம்பேக்கு பாஸ் ஆகி 10ஆவது மாடியில பாம்பேல போய் நீங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்தது போதும், ஆமா நல்ல சேலை கட்டிட்டு சரி ஊருக்கு தெரியுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படியா? ஆமா, அதான் அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வேலையும் கொடுத்து எங்களை படிக்கையும் வச்சிருக்கு. அதனாலதான் நாங்க பச்சையப்பூர் காலேஜ்ல மேல் மாடியில படிச்சோம்யா. ஓஹோ, நீங்க கீழ் மாடியில தான் படிச்சுக்கலாம்ல. ஏமா நாங்க 10ஆவது மாடி படிக்கணுமா? அதுக்கு மேலதானே நாங்க படிச்சோம். அப்ப நாங்க கழிவிட்ட தண்ணியில உங்க மேலதானே விடும். அதுதான் நாங்க குழாய் போட்டுருக்கோம். நீ குழாய் போட்ட வைக்கலாம். போ பேண்ட் மட்டும் அள்ளி போடு. பேண்ட் சட்டமா? பேண்ட் சட்டை போட்டுருப்பாங்களா? சரி சரி, இங்க பாருங்க, நீங்க பாரு. ஆமா, ஒரு இத்தனை வருஷமா நம்ம வந்துட்டு நம்ம கிளவி கடைக்கு வருவோம். சரி, இத்தனை வருஷமா உனைய பெற்று எடுத்தன நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு தான் உனைய மெட்ராஸுக்கு அனுப்புனேன். ஆமா, மெட்ராஸுக்கு அனுப்புனேன். எவ்வளவு ஒரு அந்தட்டி முண்டைய கூப்பிட்டு முடியாம எவாவா ஏமா என்ன ஏமா நீ சின்ன பிள்ளைங்க என்ன தாளாட்டி ரோலாட்டி ஆமா நல்லா வளர்த்த ஈக்கடிக்காம இருந்தாலும் வளர்த்து நல்லதா வச்சு அதை வாயில வச்சுட்டு போயிட்டியே. ஏமா நான் ஒரு 9-10 வயசு ஆயிடுச்சு. நீ அப்பா சேர்ந்து ஒரு அடி அடிச்சிட்டீங்களா? ஒரு அடி தானே அடிச்சேன். அன்னைக்கு நேரம் மெட்ராஸ் போனேன். ஆமா, அங்க போய் என்ன வேலை பார்த்தேன் தெரியுமாமா? என்ன வேலை பார்த்த? அங்கதான் ஓட்டுனேன். என்னத்தை ஓட்டினேன்? ரிக்ஷா வண்டி ஓட்டினமா. சரி, எனக்கு வாரி அங்க ரிக்ஷா ஓட்டி 2 பிள்ளைகளை வளர்த்தமா. 2 பிள்ளைகளை கல்யாணம் குடிச்சு போய் கட்டி கூட்டு வந்திருக்க. கல்யாணம் குடிச்சு கூட்டு வந்தியா? எங்க அம்மா போய் எங்க அம்மா போய் மருமனுக்கு வந்த மருமா நீ குடுக்குதுங்க உன் மானுக்கு அந்த மருமகா மருமகளை பார்த்துட்டு அதை வட்டட்டி முட்டை நான் ஒருத்தி இல்ல 2 பேர் வந்துருக்கோம். தெரிஞ்ச அக்காலத்தி முட்டை ஒன்றும் இல்லாம வெறுமனை ஓடி வந்த கடையோட கொடுத்தேன். என்ன 2 போட்டிருக்கேன். நீ 2 இடத்த போட்டிருக்க. சங்கிலி தவறிங்களா போட்டு வச்சிருக்கேன். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு வந்துருக்க? சரி, வயசாயிடுச்சு. எனக்கு வயசாயிட்டு. ஆமா, சரி காட்டுக்கு போகண்டா, கடைக்கு போகண்டாம், போகண்டாம். நீ வீட்டு மருமக 2 பேரும் கஞ்சி சாப்பாடு எல்லாம் பேசி இருக்காட்டுக்கணும். ஆமா, இவ்வளவு நம்பியே இவ்வளவு நாள் நான் காலம் கழிச்சேன். நானும் வாய் முண்டை சொல்லு. நீங்க கட்டல்லே படுத்துக்க மாட்டா, ஒரு வேலை கூட நீங்க போக வேண்டாம். கட்டில படுத்து நைட்டு தலானையை போட்டு எனக்கு கொள்ளுது. நானும் மருமகனும் உங்க மகன் நானும் கீழே படுத்துக்கிடுவோம் கட்டில் கடையில. படுத்துக்கிட்டு நீங்க செய்ய நான் பார்ப்பேன். இல்ல நீங்க வந்துகிட்டு பணியாரம் செய்ய நான் பார்க்கணும். என்ன போடுவா? சீட்டு போடுவாமா? சீட்டு போடுவாளா? அப்ப அவ கிளி சீட்டு நான் போடுவேன். சுருட்டுவா பீடி சுருட்டுவா. குடும்பத்துக்கு ஏற்ற சரி, மயில் குஞ்சு மாதிரி போனேன். நீ மயில கொண்டு வந்தாலும் சரி, குயில கொண்டு வந்தாலும் சரி, உனக்கு சாதியை தர முடியாது. நீ எங்க இருக்க வேண்டாமடா, எளிய கேட்டா கட்டி கொடுத்த. பெற்ற வளர்த்த மகன் இல்லம்மா. என்ன எனக்கு சாவியை கொடுமா. சாவி தர முடியாதுடா. குடுமா தர முடியாது. குடுமா நீ அழுது ஒப்பேரி வச்சாலும் உனக்கு கொடுக்க முடியாது. சாவியை கொடுங்க. எத்தனை கேள்வி என் சொத்தெல்லாம் படிச்சுட்டு போயிருவோம். கொடுக்க சாவிலாம் தர முடியாது. பிள்ளை வயசு பிள்ளைங்க வார்த்தை வச்சேனா உனக்கு வயசு 85-90 வயசு ஆச்சு. ஆமா, அந்த பிள்ளை ஒரு குறைவான்னு சொன்னா ஊருக்குள்ள மதிப்பாளமா அவ சொல்றா உனக்கு மணி கத்தால உங்க ஆத்தா காத்தாங்க. என்னமோ சொன்ன கதையில இங்க ரவிக்க கேட்டுதான் பணமத்த கவலை பணத்துல இருக்கிற இந்த சாகட்ட கவலை மேலட்டம் போடிச்சான். அப்படி சொல்லடா வழக்க. இவன் கையில கூட வழக்க இந்த தவறு காரை கொண்டு ஊருக்கு கிழக்கு வாங்கி பணியாந்துட்டா.
கிளட்டு முண்டை வீங்கி வடக்கிட்டு சாணி விரவு போனாலாம் அங்க கத்தாழ போய் கொத்தோட குத்திட்டேன் கிளட்டு முண்டை பணமரத்து நொங்க நீ உன் புரிய அளப்பி தொங்க ஆமா 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 கூரை ஏறி கோழி ஒரு கோழி பிடிக்க தெரியாத முண்டை வானை ஏறி வைகுண்ட போனான் எங்கே வர மாறியாத்தா இவன் மறுபடியும் ஏமாத்தானா அப்படியே சொல்லுத ஏன் கோட்டைப்பட்டி தில்லாலே உக்கா கொண்டே பார்த்தா நல்லாண்டு அடே ஆத்தாடி ஆத்தாடி மூத்தவள குசோடு நாங்க போட்டாங்க நாட்டரச கோட்டை அக்கா தங்கச்சி 4 பேருக்கு 4 பக்கம் ஓட்டடி பொன்னாட்சி சந்தையில புள்ளி விட்டவளே பொன்னாட்சி சந்தையில புள்ளி விட்டவளே கிளவி புள்ளி விட்டவளே தட்டலகுடு தருகடக்கு கோணத்தினாலே சச்சகத்து நீ தருகடக்கு நீ கோணத்தினாலே நீ கேட்டு இப்பே கூட ரவுடி எனக்கு யாபடி வாக்கப்பட்ட எனக்கு தெரியாது நான் பெத்ததாங்க உனக்கு மரியாதை கொடுத்துருக்கேன் தூக்கி போட்டு சுற்றி அந்த மாதிரி அர்த்தப்படுறேன் சஞ்சனக்காந்த ஓப்புல தயிர் விற்கிற பொம்பளை தயிர் போனா மயிர் போச்சு பிள்ளைக்கு கூடி 70 முண்டை என்ன ஏன் பாட்டுமா அவன் குடும்பம் அவங்க மருமான வீட்டுக்கு வந்த மருமான நீ எப்படி நினைக்கணும் எப்படி நினைக்கணும் உனக்கு எந்த ஒரு நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நானா உனக்கு பொண்ணை பார்த்து உனக்கு சம்பந்தம் பார்த்து வச்சு உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தோம்னா நான் அவளை நான் தாங்காத தாங்கிடுமே எங்க அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் பலாப்பழம் விட்டுட்டு வச்ச முண்டைய கூட்டு வந்துக்கிட்டு நீ வந்து என்னை போட்டு வச்ச காலை தொட்டு கும்பிடு நீ காலை தொடுவங்க காலை வாரி முண்டை இதுல என்ன இருக்கு உன்னை இறங்கணுமா இறக்கி விட்டுமா யாரு வேற வேணும் சாவி தானே வேணும் சரி சாவியை தந்துடுறேன் என்ன உனக்கு எதுக்கு ஆரம்பிச்சுக்க கோயில் வட நடக்கு சரி கருமசாமி கூட அடிக்கிட்டு வேலை கரெக்டாக போயிருக்காங்க கருமசாமி இப்போ சாமி ஆடி வருவாரு சரி அவருக்கு விழுந்து நீ மன்னிப்பு கேளு கேட்டா உனக்கு சாவி எந்திங்க பூங்குயிலே